அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் ஆன்மீகம் என்றால் என்ன. ஸோ ஆன்மீகம் அப்படின்றது நிறைய பேர் தவறான புரிதலில் இருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம ஐயா சித்தர் மாணிக்கவாசகர் சுவாமிகள் அழகாக அவர் எழுதி 6வது அறிவுக்கு அப்பால் அப்படின்ற தெளிவாக குறிப்பிட்டிருக்காரு. எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா, உண்மையான ஆன்மீகம்னா என்ன அப்படின்னா அன்பு தான் அப்படின்றார். அது எப்படி சொல்ல வர்றார் அப்படின்னா, ஒருத்தர் ரொம்ப உடம்புநிலை முடியாமலையோ இல்லை ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்னா, இந்த கோவிலுக்கு போய்ட்டு பூஜை பண்ணிவிட்டு ஒரு ருத்ராட்சம் அணிஞ்சிக்கிட்டு ஒரு ஸ்லோகம் சொல்கிறவங்க என்ன செய்வாங்க, ஒருத்தன் கஷ்டப்படுற இது பண்ணுறான்னா அவனுடைய பாவத்துக்கு தான் அவன் அப்படி கஷ்டப்படுறான், அவன் செஞ்ச பாவம் தான் அவனுக்கு கடவுள் தண்டனை கொடுத்துருச்சு, இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ அப்படி கிடையாது. அதாவது ஒரு மனுஷன் கஷ்டப்படுறான் அப்படின்னா யார் போய் உதவுறாங்களோ, ஏன்னா ஒரு மனுஷன் தான் உதவி பண்ண முடியும். ஓகேங்களா? அப்படி உதவி பண்ணுறது தான் உண்மையான அன்பு. அதுதான் ஆன்மீகம்ன்றார் நம்முடைய சித்தர் மாணிக்கவாசகர் சுவாமிகள். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய ஒவ்வொரு நடவடிக்கையுமே தன்னை அறியணும் ஃபஸ்ட்டு. இன்னொன்று நம்முடைய செயல்பாடு, எந்த ஒரு செயல்பாடாக இருந்தால் அடுத்தவங்களை காயப்படுத்தாமல் நகரணும். ஸோ இப்படி பண்ணுறவங்க ஒவ்வொருத்தவங்களுமே ஆன்மீகவாதின்றார். ஓகேங்களா? ஸோ கோவிலுக்கு போய் பூஜை பண்ணி சாமி கும்பிட்றவங்க, ஸ்லோகம் சொல்கிறவங்க, ருத்ராட்சம் அணிஞ்சிக்கிட்டு நான் அசைவ உணவு சாப்பிட மாட்டேன், சைவ உணவு தான் சாப்பிடுவேன் அப்படின்ற சொல்கிறத ஆன்மீகவாதி இல்லைன்றார் நம்ம சித்தர். என்ன சொல்கிறாங்கன்னா, அன்பு தான். ஆக்சுவலாக கடலை தண்ணி ஒவ்வொரு வழியில் போய் அடையுது. ஆக்சுவலாக மலைகளில் நீர் உருவானாலும் அது பல்வேறு கிளைகளாக பிரிஞ்சு கடைசி என்ன பண்ணுது, எல்லாமே ஒரு இடத்துல கடலில் போய் சங்கமிக்குது. அது மாதிரி தான் ஒவ்வொரு மதமும் பல்வேறு கொள்கைகளையும் பல்வேறு நிபந்தனைகள் சடங்குகளை போதித்தாலும் கடைசியில் எல்லா மதமும் கடைசியாக அன்புன்ற அந்த கடலில் தான் சங்கமிக்குது. ஸோ அனைத்து மதமே என்ன பண்ணுது, அன்பை தான் போதிக்குது. ஓகேங்களா? இன்னொன்று எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம மாணிக்கவாசகர் சுவாமிகள், அதாவது திருவாசகமொழியை மாணிக்கவாசகர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றின்றார். ஆக்சுவலாக இதோட மீனிங் என்னென்னா, ஆக்சுவலாக இறைவனுக்கு தென்னாட்டில் சிவன் பேர், ஆனால் ஒவ்வொரு நாட்டில் அதுக்கு ஒவ்வொரு பெயருன்ட்டார். ஓகேங்களா? இது எவ்வளோ ஒரு முதிர்ச்சித்தனமான ஒரு ஆன்மீகம். இதுதான் ஆன்மீகம். ஆன்மீகன்றது நம்ம மதம் பெருசா அடுத்த மதம் பெருசா அப்படின்றது கிடையாது. ஸோ எல்லாமே மனுஷன், அந்த மனித நேயம், அதுதான் உண்மையான ஆன்மீகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று நம்ம எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அதை அடுத்தவங்களை பாதிக்காமல் செய்யணும். அதேமாதிரி நம்ம இந்த உலகத்தில் பிறந்திருக்கோம், கண்டிப்பாக ஒரு நாள் மரணம் நிகழும். ஸோ இந்த இடைப்பட்ட காலத்தில் நம்ம எப்படி வாழ்கிறோம், ஸோ எந்த மாதிரி வாழ்கிறோம், அதுதான் இங்கே. இன்னொன்று, நம்ம எதுக்காக நீங்கள் பிறந்திருக்கோம் அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்துக்கான எதுவும் நம்ம படைச்சிருக்காரு. ஆக்சுவலாக நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகம் இருந்துச்சு, இப்போ நம்ம இறந்ததுக்கப்புறம் இந்த உலகம் இருக்க தான் போகுது, செயல்பட தான் போகுது. ஆனால் இந்த இடைப்பட்டக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது தான் நம்முடைய பிறப்பினுடைய முக்கியமான காரணம். எடுத்துக்காட்டு சொல்லப்போனால், நம்ம 6வது அறிவுக்கு அப்பால் புக்கில் சுவாமிகள் ரொம்ப அருமையாக புரியாமல் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக பூமிக்கு 15 கோடி ஆண்டு வயசுக்கு ஆயிடுச்சு. அந்த வயசோடு கம்பேர் பண்ணும்போது நம்ம பிறந்து மரணிக்கிறது ஒரு செகண்ட் கூட கிடையாது, அந்த பாட்டு ஒரு செகண்ட் கூட கிடையாது, இவ்வளோ மனித வாழ்க்கை அப்படின்னு சொல்ல வர்றார். இந்த விஷயத்தை யார் புரிகிறாங்களோ, தன்னை அறிகிறாங்களோ அவங்க ஒவ்வொருத்தரும் சித்தன்றார். ஓகேங்களா? இன்னொன்று கடவுள்ன்றது நம்ம உடம்புக்குள்ளே தான் இருக்குது. ஸோ நம்ம தான் கடவுளை உணர முடியும். அதனால் ஒவ்வொருத்தவங்களும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம உள்ளே போய் உணருங்க, உள்ளே நம்முடைய உடம்புக்கு நிகழ்கிறத ஒவ்வொன்றையும் உணருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மெயினாக இங்கே ஒரு ஆன்மீக ரீதியான தேடல் அப்படின்னா கோயிலுக்கு அலைய வேண்டிய தேவையில்லை. ஏன்னா ஒவ்வொரு சித்தர்கள் மொத்தம் 18 சித்தர்கள்ன்றாங்க. அதில் முதன்மையான சித்தர் யாருன்னா அகத்தியர். அவருமே என்ன சொல்கிறார், மனசை பற்றி தான் சொல்கிறாரு. மனமது செம்மையால் கோயிலுக்கு செல்ல வேண்டாம், மனமது செஞ்ச வேண்டாம், மந்திரங்கள் ஜெபிக்க வேண்டாம்னு சொல்லிட்டார். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அகத்தியர் இன்னொரு பாடல்னு சொல்கிறார். அதாவது மாட்டுக்கோ ஒரு வழி உண்டப்பா, மனிதனுக்கு அப்படி தெரியாதப்பான்றார். ஸோ அந்த மீனிங் என்ன அப்படின்னா, மாடு ஒரு பாதையில் போச்சுன்னா ஒரே பாதையில் போகும், நம்ம மனுஷன் ஒரே எண்ணத்தில் பயணிக்க மாட்டோம், பல்வேறு வழியில் பல்வேறு எண்ணங்கள் தோன்றும். அதை விட அழகாக சொல்கிற பார்த்தீங்களா, மாட்டுக்கோ ஒரு வழி உண்டப்பா, மனிதனுக்கு அவ்வளவு தெரியாதப்பான்றது. ஸோ ஆக்சுவலாக ஒவ்வொரு இந்த 18 சித்தர்களுமே நம்ம மனசை பற்றி தான் சொல்கிறாங்க. ஸோ மனதே கோயில், மனவே கோபுரவாசல்னு சொல்லிட்டார் யார், திருமூலர். ஸோ திருமூலருமே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம உடம்பு தான் ஆலயம், நம்ம மனசு தான் எல்லாமேன்றது. ஸோ அப்போ ஒவ்வொரு மனிதனும் நம்மளுடைய மனசுன்னு ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மனசு சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியான நிலையில் நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னா மனசு 1000 விஷயம் சொல்லும். ஓகேங்களா? ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மனசும் நம்மளும் வேறு வேறு. ஓகேங்களா? அதை ஃபஸ்ட்டு புரியணும். யார் ஒருத்தவங்க தன்னை உணர்கிறாங்களோ மனதை வேறு ஒரு கேரக்டராகவும் நம்மளை ஒரு வேறு கேரக்டராகவும் ஃபஸ்ட்டு நினைக்க ஆரம்பிப்பாங்க. அதுதான் உண்மையான ஆன்மீகத்தின் பக்குவ நிலை. ஓகே, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, மனசு சொல்கிறதா நம்ம நினச்சிக்கிறாங்க. அது கிடையாது. ஃபஸ்ட்டு தன்னை அறிகிறன்றார் அரிஸ்டாட்டில். எவன் ஒருவன் தன்னை அறிகிறானோ
அவனே இறைவன்ட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொருத்தவங்க உடம்புக்குள்ளேயுமே இறைவன் இருக்குன்னு சொல்கிறார் யார்? நம்ம சித்தர் மாணிக்கவாசகர் சுவாமிகள் சொல்கிறார் ஒவ்வொன்றுமே. அதனால தான் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு புக்கில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேயே இறைவான்னு ஆரம்பிப்பார். ஏன்னா ஒவ்வொரு உயிருமே என்ன பண்ணுது, இன்னொரு உயிரை உண்டாக்குது. ஸோ அகம் பிரம்மாஸ்மி, நானே கடவுள் அப்படின்றார். ஓகேங்களா? அவருடைய கொள்கைப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் பெரிய புரட்சி, அப்படி ஒரு ஆன்மீகத்தில் புரட்சி செய்தது மாதிரி அவருடைய ஒவ்வொரு நடைகள் இருக்குது. அந்த எழுத்து வரிகளாக இருக்கட்டும், அவருடைய ஒவ்வொரு கருத்தாக இருக்கட்டும், அதாவது ஒரு ஆன்மீகத்தின் முதிர்ச்சி நிலைன்பாங்களே, அந்த இதை நீங்கள் அடையலாம். ஸோ உண்மையுமே நீங்கள் ஆன்மீகத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 6வது அறிவுக்கு அப்பா நூலில் பாகம் 1, 2, 3 ஸோ 3ஐயும் வாங்கி நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே ஆன்மீக தேடல் இல்லை உங்களை உணரணும்னு நினைக்கிறவங்க அந்த புக்கை படிச்சுன்னா ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நிறையா கருத்துக்கள் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய வீடியோ கண்டினியூஸாக போட போகிறோம். ஸோ அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.